காதல் ரீசெட் ரிப்பீட்டு கிரிஞ்சி மேக்ஸ். ரொம்ப அறத பழசான ஒரு கதை. காதல் கொண்டேன் போய் உனக்காகலாம் நடுவில் வந்துட்டு போகுது. லாஜிக் இல்லை, மேஜிக் இல்லை, எதுவுமே இல்லை. கொரியாவில் அடிச்சு துவச்சி காய போட்டு அதை கொண்டாந்து புது துணி மாதிரி கொடுத்துருக்காரு விஜய். ஆனால் அதுவுமே சாயம் போய் தான் இருக்கு. ஜிகர்தண்டால குரு சோமசுந்தரம் வந்து பாபிசாமன் பார்த்து சொல்லுவார், இந்த மூஞ்சில ரியாக்ஷனே வராதா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இருக்காரு ஹீரோ. எந்த முகத்துல எந்த விதமான ரியாக்ஷன் கிடையாது. அப்படியே தேமேன்னு வந்து நிற்கிறாரு. அப்படியே பிளெயினா இருக்கு அவர் ஃபேஸ் படம் ஃபுல்லாவே. இல்ல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இது கொரியால அவங்க எல்லாம் இப்ப இது ஜென்சியை கெயின் பண்ணி எடுத்திருக்காங்க. எல்லா ஜென்சியும் இந்த மாதிரி 100 படத்தை கொரியால பாத்துட்டாங்க ஏற்கனவே, கொரியன் மூவிஸ். திருப்பி அவங்களுக்கு வந்து தியேட்டர்ல பார்க்கணும்னா புதுசா ஏதாவது இருக்கணும். இது கொரியன் படத்தை விட பழசா இருக்கு. புதுசா எதுவுமே இல்லை, சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாது, யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. எங்கேயுமே ஒர்க் அவுட்டே ஆகல. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் காமெடின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர்ஷன் காமிக்கிறாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு செம இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஹாரி ஜெயராஜ் மியூசிக் சூப்பரா இருக்கு. அவர் சாங்ஸும் நல்லா இருக்கு, பிஜிஎம்மும் நல்லா இருக்கு. ஜியா சங்கரும் அர்ஜுன் அசோகனும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி படத்துல வேற எதுவுமே இல்லை. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நான் நிறைய சேனல்ல சொன்னேன், இது வந்து எல்லா படம் மாதிரி இல்லை. எல்லா படம் மாதிரி இல்லைன்னா லவ் படம் மேக்சிமம் எல்லாம் ஒரு கதையம்சமாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பார்க்க நல்லா இருக்கு. நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணிக்க முடியுது. காதல் ரீசெட் ரிப்பீட் அந்த டைட்டில் என்னவோ அதுதான் படம். அதை ஃபேமிலியோட 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாருக்குமே இது ஒத்துப்போகும் இந்த கதை. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் நல்ல கம்பேக்காக இருந்தது. அவருக்கு நல்ல கம்பேக். இது ஏஎல் விஜய் சாருக்கும் நல்ல கம்பேக்கு. அது மாதிரி ஒரு இடத்துல கூட முகம் வைக்க அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருந்தது. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஹீரோயின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இப்போ வர படத்துல ஹீரோயின் வந்து எதை யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வருவாங்க, செகண்ட் ஹாஃப் வர மாட்டாங்க, எதுக்கு வந்தாங்க போனாங்கன்னு தெரியாது. ஆனால் இதில் த்ரூ அவுட் த மூவி ஹீரோயின் மட்டும்தான், ஹீரோயின் 2 பேர் தான். ஹீரோயினோட பார்ட் வந்து நல்லாவே இருக்கு. த்ரூ அவுட் த மூவி ஃபுல்லாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மதும் காமெடி எம்எஸ் பாஸ்கர் சார் தான். நல்ல அவரோட ஹியூமர் வந்து த்ரூ அவுட் த ஃபுல் படம் வந்து நம்ம தெய்வ திருமகளில் பார்த்துருப்போம். அதே மாதிரி அதை இங்கே ஏஎல் விஜய் சார் தெய்வ திருமகளில் கூட ஒரு சில இடத்துல தான் வந்து போகிறார். ஆனால் இதில் வந்து த்ரூ அவுட் த மூவி வராரு. அதனால படம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. அவருக்கும் நல்ல கம்பேக் இந்த படம். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸான படம் தான் இது. கம்ப்ளீட் என்டர்டெய்னர். 100% வந்து ஃபேமிலி மட்டும் வந்து பார்க்கலாம். அதான் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே பார்க்கலாம். முகம் சுளிக்க வைக்கிற அளவுக்கு எந்த ஒரு சீனும் இல்லை. தாராளமாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ படம். ஃபேமிலி ப்ரோ, ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட். யங்ஸ்டர்ஸ் அதான் ப்ரோ. இப்போ உள்ள பசங்க லவ் பண்ற மாதிரி அப்படி இல்லாம கொஞ்சம் அந்த காதல் கொண்டேன் அந்த ஸ்டைல்ல ஒரு லவ் ஸ்டோரியா இருக்கும். மியூசிக் நல்லா இருக்கும் ப்ரோ. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பழைய படத்தோட கம்பேர் பண்ற அளவுக்கு இல்லை, பட் வந்து நல்லா இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் ஒன்று வரும், அந்த சாங் நல்லா இருக்கு ப்ரோ படத்துல.